நம்ம டயட்டில் இருக்கனால லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், ரொம்ப எண்ணெய் வேண்டாம். இப்படி ஒரு பர்ஃபெக்டான ஷேப்பை பார்த்துப்பேன், எனக்கே ஹாப்பியாக இருக்குது. ஓகே, ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணதை நினச்சா எனக்கே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ எஸ், நம்ம தோசை பாருங்கள், நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற தோசை மாதிரியே வந்திருக்கு. நான் நினச்சேன் ஒட்டிக்கும், அந்த ஷேப்பே வராது, ஒரு மாதிரி ஆகிடும்ட்டு. பட் நல்லா வந்திருக்கு. எடுத்துடலாம். ஒரு தோசை குட்டியாக போட்டு நல்லா வந்துருச்சுங்கிற காரணத்தினால செகண்ட் தோசை பெருசாக போட்டேன். எஸ், டைனிங் டேபிள் எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிட்றது கூட பொறுமல்ல. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோசையெல்லாம் ஃபில்லிங்காக இல்லை அப்படிங்கிற காரணத்தினால் கலக்கி போடலாம் என்று பண்ணி கொண்டிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அந்த தக்காளி குழம்பு, ஸோ ஒரு ஃப்ளேவருக்காக அதையும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பீட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் போடவில்லை, ஏனென்றால் ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் பண்ணல, அதனால் பச்சை மிளகாய் போடவில்லை. ஸோ கலக்கி வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, போட்டுடலாம். கலக்கி போடலாம் தான் நினச்சேன், அது அப்படியே ஆம்லெட்டாக மாறிடுச்சு. சரி, ஆம்லெட்டே போட்டுடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய். ஸோ புளிக்குழம்புல கத்திரிக்காய் போட்டுருந்தோமா, அதனால இதில் மிக்ஸ் பண்ணோன்னா கத்திரிக்காய் இதுலேயும் வந்துருச்சு. ஸோ எஸ், இதுதான் என்னோடய பிளேட். ஸோ ஹென்ஸ் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து லேட்டாக சாப்பிட்றதுனால இதை நம்ம லஞ்சாக மாற்றிக்கலாம். ஸோ நம்ம லஞ்ச் சமைக்க தேவையில்ல, சாப்பிடவும் தேவையில்லை. ஐஸ், எஸ், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு போயிட்டு நம்ம ஒரு லஞ்சே வந்து பண்ணிட்டோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வர இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.